வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட புது ரியல்மி பட்ஸ் R5 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்து 6000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 3700 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இந்த இயர்பட்ஸை வரும் 3100 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் டே சேல் அன்றைக்கி வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற லெவல் டீல்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சீலை வந்து கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இயர்பட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற ஆக்சரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது, அப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரோம், டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாசி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுக்கும். பட் அதே சமயத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப சீக்கிரமாக மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து பிக்கப் பண்ணிடும். அதனால் மேபி ரியல்மி இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேரிங் பட்டன் டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ எரியிற மாதிரி இது வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அதோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 20% மேலே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து 20% கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து சொல்ல முடியாது. அண்ட் கேஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள இந்த 2 டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் ஃபினிஷ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இனியர் டைப் ப்ளஸ் ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல உள்ள இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறது கூட அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதில் வந்து இன்னியர் டிடெக்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த இன்னியர் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான இயர்பட்ஸில் வந்து இருக்கும். பரவாயில்ல, இதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ்னு கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆடியோ கோடெக் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ரியல்மி பட்ஸ் R5 Pro மாதிரி இதில் வந்து எல்டாக் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் குவால்காமோட ஆப்டெக்ஸ் ஆச்சும் இவங்க மினிமம் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 45 மில்லிசெகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கிறதுனால கேமிங்க்குமே நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 38 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணோம்னா அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்லை. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் டோட்டலாக வந்து 6 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 3 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 3 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் R5 ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி இப்படி இருக்குது, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சரான அதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 dBக்கான ஒரு வேற லெவலான ஒரு மேசிவான பவர்ஃபுல்லான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்ல இந்த இயர்பட்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ரொம்பவுமே பெஸ்ட்டான ஏஎன்சி வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ஏஎன்சி பார்த்தீங்கன்னா 10,000 rupeesக்கு மேலே இருக்க ஒரு ஃப்ளாக்ஷிப் இயர்பட்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஏஎன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏஎன்சி தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏஎன்சி இருக்கிற இயர்பட்ஸ். அப்புறம் இதே ஏஎன்சி மைக்ஸ் நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ரியல்மி லிங்க் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்ட் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோலில் நம்ம வந்து ஏஎன்சியோ இல்லை டிரான்ஸ்பரன்சி மோடோ ஆன் ஆஃபோ வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஎன்சியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட் வந்து இருக்குது. மேக்ஸ், மாடரேட், மைல்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்மார்ட்டில் வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இது சூட் ஆகுமோ அதை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வின் நாய்ஸ் ரிடக்ஷன் இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வின் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. இது போக என்ஹான்ஸ் வாய்ஸஸ்னு இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4 டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைஸ்டு ப்ரீசெட்ஸுமே வந்து இங்கே மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனமிக் பேஸ்ட்னு இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேஸ் வந்து -5லேருந்து +5 வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நமக்கு வந்து பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் என்ஹான்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று நமக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கும். அப்புறம் கேமிங் மோட் ஆன் ஆஃபோ வந்து இங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட் ஃபிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அண்ட் மோரில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆட்டோமேட்டிக் இனியர் டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஆட்டோ ஆன்சர் இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளையில் எவ்வளோ டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிற டேட்டா நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு சரியாக தெரில. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12.4 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே ரியல்மி லிங்க் ஆப்பில் பார்த்த மாதிரி நமக்கு வந்து பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். சரி, பேஸ் ஓகே, மற்ற டோன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் அஃப்கோர்ஸ் பேஸ் அளவு எக்ஸ்ட்ராடினரியாக இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் ஹெவியான ஒரு இயர்பட்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரல முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,700 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,700 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3,700 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அதோட ஏஎன்சி தான். எனக்கு தெரிஞ்சு அண்டர் 4,000 rupeesலேயே இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஏஎன்சி வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து 3,000 கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒரு வேற லெவல் டீல் தான் வந்து சொல்லி ஆகணும். மேபி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் சேலுக்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து திரும்பி குறையிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.